இல்லை, இது நான் ஒரு தமிழ் குடும்பமாக பார்க்குறேன், அரசியல் குடும்பமாக பார்க்கல. தமிழ் குடும்பமாக இதில் நான் கலந்து கொண்டேன். அரசியலில் பல கொள்கை மாற்றங்கள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் என் திருமணத்தையும் நடத்தி வைத்தவர், என் மகனின் திருமணத்தையும் நடத்தி, ஆக அவரோட நீண்ட பாரம்பரியம் தலைமுறை கடந்தும் தமிழகத்தில் நிலைநாட்டியது என்பதை எங்கள் குடும்பத்தில் நடந்த 2 நிகழ்வுகளே சான்றாக இருக்கிறது. கலைஞரை பொறுத்தமட்டில் அவரின் தமிழ் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதே போல் அவர் தீவிர அரசியலில் இருக்கும்போது நான் மாநில தலைவராக இருந்தேன். பல விமர்சனங்களை மிக துணிச்சலாக வைத்திருக்கிறேன். ஆனால் அவரை என்னை பார்க்கும் பொழுது நல்ல தமிழில் விமர்சனம் செய்கிறாய், அதனால் பாராட்டுகள் என்று சொல்லியிருக்கிறார். இப்படித்தான் அரசியலை தாண்டி நாகரிக அரசியல் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து அரசியல் கட்சி மாற்றங்கள் நடந்து எல்லா கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் நடந்திருக்காங்க. இதுபோன்ற அரசியல் முன்னெடுப்பு இருக்கா? இல்லை, இது ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ சமீபத்தில் நான் ஆளுநராக இருக்கும்போது பலமுறை சொல்லியிருக்கிறேன், நாங்கள் அன்பால் தான் அழைக்கிறோம், உங்களுக்கு அரசியலுக்காக அழைக்கவில்லை என்று. ஆக ஆளுநர் விருந்தில் எந்த கொள்கை மாற்றங்கள் இருந்தாலும் அதில் முதலமைச்சர், ஆளுநர் எல்லாம் இணைந்து கலந்து கொள்வதும், மற்ற கட்சிகள் கலந்து கொள்வதும், இத்தகைய நிகழ்வுகளில் கட்சி எல்லை கடந்து நல்ல திறமையான தலைவர்களை பாராட்டுவதில் அனைவரும் இணைவதும் ஒரு நல்ல சூழ்நிலை. ஆனால் இத்தகைய இணைவது உடனே அரசியலுக்காக இணைவது என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினால் இத்தகைய இணைப்புகள் அரிதாகி போய்விடும். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமீப காலமாக திமுக பாஜக ஒருத்தர் நட்பு போராட்டம் இல்லை, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நட்பு இருந்தால் நல்லது தானே. ஆக அரசுக்கும் நட்பு இருக்கலாம், அரசியலில் நட்பு இருக்கிறது என்று நான் சொல்ல முடியாது. அரசியலில் நட்பு இல்லை என்றால் கூட அரசு நட்பு இருந்தால் மாநிலம் பலன் பெறும் என்பதில் நான் மிகுந்த அழுத்தமான நம்பிக்கை உடையவள். அதை நோக்கி இந்த தமிழக அரசு நகர வேண்டும் என்பதும், அதனால்தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட அண்ணன் ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எனது கொள்கையாக இருந்தது. அரசியல் ரீதியாக நட்பு இல்லை என்று தமிழகத்திற்கே தெரியுமே, நான் என்ன சொல்லி தெரிய வேண்டியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.